Hi everyone, welcome back to my channel Nosy Handwork. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர் கீ செயின் தான் நம்ம வந்து இந்த சம்மரில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த கீ செயின் ஹோல்டர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கீ செயின் இல்லாமல் வெறும் நார்மலாக ஒரு சன்ஃப்ளவராக நம்ம கர்டன்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டிசைனாக. ஸோ வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியல். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அமுக்கிக்கோங்க. நிறையா க்ராச்செட்டிங் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 3 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்துருக்கிறேன். யார்ன் என்ன டைப் ஆஃப் யார்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 100% அக்ரலிக் யார்ன். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm, yarn needle, நெக்ஸ்ட் சிசர்ஸ். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ஜம்ப் ரிங்ஸும் கீ செயின் ஹோல்டரும். ஓகேவா, கீ செயின் ஹோல்டர். ஓகே, கீ செயின் ஹோல்டர் நான் வந்து கோல்டன் கலரில் வச்சுருக்கிறேன். சில்வர் கலர் எல்லா கலர்ஸ்லையுமே விற்கிது, ப்ரான்ஸ் கலரில். ஸோ அது அப்புறமா ஜம்ப் ரிங்ஸ். ஓகேவா, இது வந்து கடையில் விற்கிது, ஒரு பேக்கெட்டாகவே விற்கிது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த நடுவில் இருக்கிற பார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த கலர் யார்ன் எடுத்துருக்கிறேன், ப்ரௌன் கலர். ஓகே, ஃபஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1. இப்போ சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2 3. உங்களுக்கு வந்து இந்த செயின்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 டைம்ஸ் முடிச்சிருக்கிறோம். ஓகேவா. 4 5 6. ஓகே, 6 டைம்ஸ் வந்து சர்க்கிள்குள்ளே சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6. இப்போ சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெய்ல் எண்ட் இருக்குல்ல, ஷார்ட் டெய்ல் எண்டை பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாலே சர்க்கிள் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, 1 2 3 4 5 6. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 1ல் நமக்கு டோட்டலாக 6 ஸ்டிச்சஸ் இருக்குது. 1 இந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த வியை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு செயின்லையுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம் ரவுண்ட் 2ல். ஓகே, ஸோ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 1, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, 1 2, செகண்ட் சிங்கிள் க்ரோஷேல 2 டைம்ஸ், 1 2, தேர்ட் ஒன்ல 2 டைம்ஸ், 1, சேம் ஸ்டிச்லேயே அகெயின் செகண்ட் 1. ஓகே, சோஃபார் வந்து 3 ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கனால நமக்கு டோட்டலாக 6 இருக்கும். ஓகேவா. இப்போது அடுத்து இன்னும் 3 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்குது. 4th 1 2, ஸோ 8 சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. 5th சிங்கிள் க்ரோஷேல 2 டைம்ஸ், 1 2, ரவுண்ட் 1 பண்ணதில் லாஸ்ட்டாக பண்ண சிங்கிள் க்ரோஷேல 2 டைம்ஸ். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேலையும் 2 டைம்ஸ் பண்ணுறனால ரவுண்ட் 2ஓட எண்ணில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8.
9 10 11 12. ஓகே, இது நம்ம போட்ட செயின் 1. இப்போ 12 முடிஞ்சிருச்சுல, நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் வந்து நீங்கள் ஹூக்கில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணலாம். பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யான் நீடில் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் யான் நீடில் வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ தட் நமக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதே நமக்கு தெரியாது. ஹூக் எடுத்துக்கோங்க, டார்னிங் நீடில் எடுத்துக்கோங்க. யான் நீடில் ஆர் டார்னிங் நீடில் ரெண்டுமே சேம். இந்த டெக்னிக் வந்து நான் என்னோடய நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஈக்குவலாக ஈவனாக தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் யானை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண லாஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் செயினோட பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்களா, நம்ம செயின் மாதிரியே தெரியும். நீட் ஃபினிஷிங் இருக்கும் அதுக்காக. ஓகே, டெயில் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு இந்த இது முடிஞ்சிச்சு யான். நெக்ஸ்ட் வந்து பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எல்லோ யான் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம செகண்ட் ரவுண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, 12 செயின்ஸ். அதில் ஏதோ ஒரு செயினில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லோ கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செயின் 2 1 2. ஓகே, ஸோ சேம் ஸ்டிச்சிலே இப்போ வந்து நம்ம 1 டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். கிராப் பண்ண அதே ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் டபுள் குரோஷே. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ட்ரிபிள் குரோஷே. ட்ரிபிள் குரோஷேக்கு யானை 2 டைம்ஸ் யானை ஓவர் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், yarn over, second 2 loops, yarn over the last 2 loops. Okay, next chain இருக்கு பார்த்தீங்களா, சாரி, நெக்ஸ்ட் வந்து செயின் 2 1 2. அந்த செயின் 2 பண்ணிவிட்டு நம்ம இங்கே கீழே ஒரு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஸ்லிப் ஸ்டிச். எதுக்கு இது பண்ணுறோன்னா, இந்த டிப் வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் செயினில் ட்ரிபிள் குரோஷே 1 டைம் ட்ரிபிள் குரோஷே. அந்த சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் டபுள் குரோஷே. only 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, அப்புறம் செயின் 1, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, ஒரு பெட்டல் முடிச்சிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் இந்த செயின் 2 போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அப்புறம் 1 டைம் டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, செயின் 2, ட்ரிபிள் குரோஷே, டபுள் குரோஷே, செயின் 1, அப்புறம் முடிச்சிடணும். ஓகே, நம்ம இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் செயின் 2 1 2, சேம் ஸ்டிச்சிலே டபுள் குரோஷே, 1 டைம் டபுள் குரோஷே, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ட்ரிபிள் குரோஷே. பெட்டலோட ட்ரிபிள் குரோஷே முடிக்கிறோம். ட்ரிபிள் குரோஷே முடித்தோன்னே பெட்டலோட டிப்புக்காக செயின் 2 போட்டுட்டு ஹூக்கை வந்து அப்படியே
இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, ஒன் டைம் ட்ரிபிள் க்ரூஷே, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, செயின் 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னும் 1 மோர் டைம் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? செகண்ட் பெட்டல், தேர்ட் பெட்டல் நான் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோடனே செயின் 2 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, செயின் 2, இந்த ஸ்டிச்சில் வந்து இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே. ஒவ்வொரு பெட்டலுக்குமே 2 ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறோம். 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, அடுத்ததில் 1 டைம் டபுள் க்ரூஷே. 2 ஸ்டிச்சஸ் சேர்ந்தால் ஒரு பெட்டல். ஓகேவா? டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சில் அடுத்த பெட்டல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ரவுண்ட் 2ல் வந்து 12 செயின்ஸ் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு பெட்டலுக்குமே 2 செயின்னால நமக்கு டோட்டலாக 6 பெட்டல்ஸ் வரணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 3 பண்ணியிருக்கேன். நான் ரிமைனிங் பெட்டல் பண்ணிவிட்டு எண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் 2 செயின்ஸ், லாஸ்ட் பெட்டல் பண்ணுறேன். செயின் 2, 1 டைம் டபுள் க்ரூஷே, 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே, செயின் 2, slip stitch, 1 time double crochet, triple crochet, 1 time triple crochet, 1 time double crochet. Okay, அப்புறம் chain 1. next இருக்க last stitchல slip stitch. okay, 6 petal பண்ணியாச்சு. remaining yarn வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன்ஃப்ளவரில் வந்து ஃப்ளவர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லீஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட், செயின் 11, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11 செயின்ஸ். இப்போ ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது செகண்ட் செயின். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே.
1 time double crochet. Next 2 chainsல 1 time triple crochet. Next chainல 1 time triple crochet. Next chainல 1 time triple crochet. ஓகே, இப்போ இங்கே பண்ணதை அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். ட்ரிபிள் குரோஷேக்கு அடுத்து என்ன பண்ணணும்? டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே, ஸ்லிப் ஸ்டிச். அதை தான் ரிமைனிங் இருக்கிற 4 இதில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டபுள் குரோஷே, next half double crochet, next single crochet, last chainல slip stitch. hook insert பண்ணி இப்படி பண்ணிருங்க. ஓகே, நம்ம ஒன் சைட் ஆஃப் லீஃப் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த லாஸ்ட் செயின்லேயே செயின் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லீஃபோட இந்த சைட் பண்ண போகிறோம். இந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த செயின் இங்கே என்ன பண்ணோமோ அதை அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம் மிரராக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயினில் ஸ்பேஸில் 1 time single crochet, நெக்ஸ்ட்டில் 1 time half double crochet, half double crochet, next 1 time double crochet, ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்டிச் தெரியாது, ஆனால் வந்து இந்த மாதிரி தெரியும். இங்கே இந்த ஹோல், ஒவ்வொரு ஹோலும் தெரியும் நமக்கு. கரெக்டாக இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த இது, இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ட்ரிபிள் குரோஷே 2 ட்ரிபிள் குரோஷே இதுலேயும் 1 time ட்ரிபிள் குரோஷே. பார்த்திங்களா, இங்கேருந்து வருதா, இங்கே வந்து 1 time ட்ரிபிள் குரோஷே, 1. நெக்ஸ்ட் அடுத்ததில் நெக்ஸ்ட் டைம் ட்ரிபிள் குரோஷே, ஓகே. நெக்ஸ்ட் டபுள் குரோஷே, இப்போ பார்த்தீங்களா டபுள் குரோஷே, half double crochet, okay, half double crochet, next single crochet, லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் யானை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயே நம்ம வந்து இதை சேர்த்து ஒர்க் பண்ணனால இந்த யான் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து யான் நீடில் வச்சு தச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். க்ராச்செட்டிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இது ஃப்ரண்ட் சைட், பேக் சைடில் அப்படியே தச்சிடலாம். ஃபெவிக்விக் அந்த மாதிரி உங்களுக்கு க்ளூ இருந்துச்சுன்னா க்ளூ கன் வச்சு நீங்கள் அப்படியே போய் ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், லீஃப் அட்டாச் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள்
ட்ரெஸ்ஸஸில் வந்து நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். கிட்ஸோட ட்ரெஸ் வந்து ப்ளெயினாக இருந்தால் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீச்செயின் அட்டாச் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கீச்செயின் அட்டாச் பண்ணுறது, ஜம்ப் ரிங்கை இப்படி பண்ணிக்கோங்க. டாப் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர் கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு